மனைவியின் பேராசை. ஒரு ஊர்ல ராமுன்றவர் சில்லி சிக்கன் கடை வச்சிருந்தாரு. இவரோட மனைவி ரொம்பவும் பேராசை பிடிச்சவங்க. எது பார்த்தாலும் அவங்களுக்கும் வேணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி ஒரு நாள் ஒரு பானை வியாபாரி அந்த பக்கம் போயின்னு இருந்தாரு. அந்த பானை வியாபாரி கிட்ட அழகழகான டிசைன்லலாம் பானை இருந்துச்சு. எல்லாரும் அந்த பானையை வாங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா மீனா கிட்ட காசு இல்லாததுனால தூரத்துல நின்று வேடிக்கை பார்த்துன்னு இருந்தாங்க. ஆனா இந்த 2 பானையை எடுத்துக்கிற 500 ரூபான்னு கொடுங்க. என் தங்கச்சிக்கு ஒன்றும் எனக்கு ஒன்றும் வேணும். அடிக்கடிக்கு இந்த பக்கம் வாங்க, உங்ககிட்ட பானைலாம் டிசைனா சூப்பரா இருக்கு. மீனா ரொம்பவும் கோவமா கடைக்கிட்ட போனாங்க. ராமு கிட்ட எப்படியாவது பேசி வாங்கிடலான்னு கோவமா போயின்னு இருந்தாங்க. ஏமா என்னம்மா ஆச்சு? எதுக்கு கடையாண்டு வந்திருக்க? நான் தண்ணி எடுக்கிறதுக்கு போகும்போது இந்த பழைய பானையை தூக்கின்னு போறேன். எல்லாரும் என்னை கேவலமா பாக்குறாங்க. இன்னைக்கு பானைக்காரன் வந்திருந்தாங்க வீட்டுக்கிட்ட. எல்லாரும் வாங்கின்னு இருந்தாங்க. என்கிட்ட சுத்தமா காசே இல்லை. எனக்கு நல்லா அழகா பூ போட்ட பானை வேணும். எனக்கு இப்பவே வேணும். சின்ன குழந்தையாம்மா நீ? இப்போ நான் என்ன பண்ணின்னு இருக்கேன்? இங்கே வந்து பானை வேணும் அது வேணும்னு கேட்டுன்னு இருக்க? எனக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த கல்பனா இருக்காளே, அவகிட்ட என்ன டிசைன்ல என்ன பானை இருக்கோ அதே தான் எனக்கும் வேணும். அப்பா உன் சொல்ல தாங்க முடியலையே. சரிப்போ வீட்டுக்கு வந்து எது ஒன்று பேசிக்கலாம். மீனாவும் ரொம்பவும் கோவமாக உக்காந்துன்னு இருந்தாங்க. ராமுவும் கடையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாரு. உனக்கு என்னதாம்மா பிரச்சனை? என்னதான் வேணும்? எதுக்கு எப்போ பார்த்தாலும் இப்படி உருன்னே இருக்க? டெய்லி உன் கூட போராடுறதே எனக்கு பெரும் பிரச்சனையா இருக்கு. எனக்கு அந்த கல்பனா கிட்ட இருக்கு அதே மாதிரி பானை வேணும். வாங்கி தர முடியுமா? முடியாதான மட்டும் சொல்லுங்க. வாங்கி தர முடியலன்னா நானே வாங்கிக்கிறேன். சொன்னா புரிஞ்சுக்கோமா, அவங்கெல்லாம் பணக்காரங்க. அவங்க காஸ்ட்லியான பானையை தாம்மா வாங்கியிருப்பாங்க. என்கிட்ட அவ்வளோ காசெல்லாம் இல்லை. நான் என்ன பண்ணுறது? மீனா விடுறதா இல்லை. அதனால கல்பனாவோட கணவர்கிட்ட இதை பற்றி பேசி பானையை வாங்கின்னு போகலான்னு வந்தார். அண்ணே இன்னைக்கு உங்கள் மனைவி ஏதோ பானை வாங்கினாங்களாம். அதே மாதிரி வேணும்னு மீனா அடம் பிடிக்கிறானே. அந்த பானை எவ்வளோன்னு சொல்லுங்கண்ணே, நான் காசு கொடுத்துட்றேன். எனக்கு அந்த பானையை மட்டும் கொஞ்சம் கொடுங்கண்ணே. மீனாவை பற்றி உங்களுக்கே தெரியும் இல்லைண்ணே, கொஞ்சம் கொடுங்கண்ணே. ஓட பரவாயில்ல விடுப்பா ராமு, இதில் போய் என்ன இருக்குது? கல்பனா அவளுக்கு ஒன்றும் அவங்க தங்கச்சிக்கு ஒன்றும் வாங்கியிருக்கா. அதில் ஒன்று கொடுக்குறோம் விடுப்பா. ரொம்ப நன்றிண்ணே. எவ்வளோண்ணே அந்த பானை? அட காசெல்லாம் ஒன்றும் வேணாம் விடுப்பா. ஒரு 3 மணிக்கா வீட்டுக்கிட்ட வந்து வாங்கிக்கோ, நான் வீட்டில் தான் இருப்பேன். ராமுவும் வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பானையை வாங்கின்னு வந்து மீனா கிட்ட கொடுத்தாரு. இந்த பானையை பத்திரமா வச்சுக்கோ. உன் ஆசைக்கு ஒரு எல்லையே இல்லை. ஏதாவது ஒன்று கேட்டுன்னே இருப்ப நீ. மீனா முகத்தில் அவ்வளோ ஒரு சிரிப்பு. அவங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. கொஞ்சம் மாசமும் ஆச்சு. திரும்பவும் மீனா கடைக்கிட்ட போயிருந்தாங்க. ஏங்க, அந்த கல்பனாக்கு வெள்ளி விளக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க கணவர். இது வரைக்கும் எனக்கு நீங்க என்ன வாங்கி கொடுத்துருக்கீங்க? ஒரு போட்டு நகையாவது என் மேல இருக்கா? எனக்கு இப்பவே அதே மாதிரி வெள்ளி விளக்கு வேணும். என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ராமுவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திரும்பவும் கல்பனாவோட கணவர்கிட்ட போனார். ஆனால் மீனாவுக்கு உங்கள் மனைவி கிட்ட இருக்கிற வெள்ளி விளக்கு மாதிரியே வேணுமானே. அடோ என்னப்பா, உன் மனைவிக்கு வேறு வேலையே இல்லையா? அது வேணும் இது வேணும்னு ஒரே தொல்லை பண்ணின்னு இருக்காங்க. என்னாலலாம் வெள்ளியை ஃப்ரீயாக கொடுக்க முடியாது. ஏதோ பானைதான் கம்மி ரேட்டுன்னு ஃப்ரீயாக கொடுத்தேன். வெள்ளியை கொடுக்க முடியுமா? ஐயோ அண்ணா, நீங்கள் ஃப்ரீயெல்லாம் கொடுக்க வேணாண்ணே. நான் என் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கடன் வாங்கின்னு வந்திருக்கேன். அதே மாதிரி விளக்கு எங்கே கிடைக்கும்னு மட்டும் சொல்லுங்கண்ணே, நானே போய் வாங்கிக்கிறேன். அட என்னப்பா நீ, வெள்ளி விற்கிற விலைக்கு உன் பொண்டாட்டி கேட்டான்னு கடன் எல்லாம் வாங்கி கொடுத்துன்னு இருக்க. கடன் வாங்கி கொடுக்குற அளவுக்கு ரொம்பவும் முக்கியமாப்பா இப்போ. சரி எப்படின்னா போ. சரி பட்டணத்துக்கு போயிட்டு தங்கப்பாண்டி என்ன கடை எங்கே இருக்குன்னு கேளு. அந்த ஊரே சொல்லும், அவ்வளோ ஃபேமஸ் அவங்க கடை. அதுக்கப்புறம் ராமுவும் பட்டணத்துக்கு கஷ்டப்பட்டு சைக்கிள்லே போய் வாங்கின்னு வந்தார். மீனாவும் ரொம்பவும் சந்தோஷத்தில் இருந்தாங்க. ஒரு நாள் தண்ணி எடுத்துன்னு வரலான்னு குளத்துக்கிட்ட மீனா போயின்னு இருந்தாங்க. அங்கே ஏற்கனவே கல்பனாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஏ செல்வி, அங்க பாரு, அங்க வர்றது மீனா தானே? எவ்வளோ திமுரு அவளுக்கு. என் பானையவே பிடிங்கின்னு போயிட்டா. இவளால எங்க வீட்டுல எங்க 2 பேருக்கும் சண்டை. அவளை எப்படி ஏமாத்துறன்னு மட்டும் பாரு. கூட சேர்ந்து நீங்களும் நடிங்க கொஞ்சம். ஏ செல்வி, அங்க பாரு அந்த மீன் எப்படி ஜொலிக்குதுன்னு. பா, கண்ணெல்லாம் கூசுது. எவ்வளோ அழகா இருக்குல்ல அது. அட ஆமா, இது என்ன மந்திர மீனா? எங்க தாத்தாவும் சொல்லியிருக்காரு இந்த குளத்துல மந்திர மீனெல்லாம் இருக்குன்னு. அதுதான் இருக்குமோ? ஏது மந்திர மீனா? எனக்கும் கொஞ்சம் காட்டுங்களேன். எனக்கும் பார்க்கணும்னு ரொம்பவும் ஆசையா இருக்கு.
உனக்கெல்லாம் காட்ட முடியாது. அதுக்கப்புறம் அந்த மந்திர மீன் வேணும்னா ராமண்ணாவை தொல்லை பண்ணி எதுக்கு அந்த மந்திர மீனை காமிச்சிங்கன்னா அவரு என்ன வந்து திட்டுவாரு. இல்ல நான் வேணும்னால கேட்க மாட்டேன். நானும் சும்மா நின்று பார்த்துட்டு போயிடுறேன். எனக்கும் ரொம்பவும் ஆசையா இருக்கு. சரி போனா போது, அந்த மீன் போறதுக்குள்ள சீக்கிரமா வந்து பாருவா. மீனாவும் அந்த மந்திர மீனை பார்க்கலான்னு போனாங்க. ஆனால் அவங்க எல்லாம் சேர்ந்துன்னு மீனாவை தண்ணியில் தள்ளி விட்டுட்டாங்க. இவங்க 3 பேரும் சந்தோஷமா நின்று சிரிச்சுன்னு இருந்தாங்க. ஐயோ பாவம். எவ்வளவு தைரியம் இருந்தா என்னவே அவங்க புடிச்சு தள்ளி விட்டுருப்பாங்க தண்ணியில. எனக்கு ஒரே அவமானமா போச்சு. என்னை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்க. அவங்கள சும்மாவே விடக்கூடாது. வரட்டும் இவர்கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். ராமுவும் கடையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாரு. ஏங்க நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. அந்த கல்பனாவையும் அது கூட இருக்கிற 2 வாளுங்களையும் இந்த ஊரை விட்டு துரத்தணும். என்னை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்க தெரியுமா அவங்க. அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இப்பவே ஏதாவது பண்ணுங்க. நீ சொல்கிற மாதிரியெல்லாம் செய்கிறதுக்கு இது என்ன என் ஊரா? எதுக்கு மீனா எப்போ பாரு இப்படியே இருக்க நீ? அது வேணும் இது வேணும்னு மற்றவங்கள பார்த்து பொறாமப்பட்டுனே இருக்கா? யார் எப்படின்னா போட்ட உன் வேலையை மட்டும் நீ பாரு. இவ்வளோ நாளாக நீ அது வேணும் இது வேணும்னு கேட்ட, எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டேன். இதுக்கப்புறமும் செய்கிறதுக்கு என் உடம்புல தெம்பு இல்லை. ஒரு 2 நாள் என்னை நிம்மதியாக விட்டுரு. நான் எங்கன்னா போகிறேன். என்னால் உன் கூட தினமும் போராட முடியல. இவருக்கு எவ்வளவு திமிரு பாத்தியா? திரும்ப வீட்டு பார்க்க எதனா வரட்டும். அப்ப இருக்கு இவருக்கு ரொம்பதான். ராமுவும் ரொம்பவும் சோகமாக ஒரு மரத்துக்கு கீழே உக்காந்துன்னு இருந்தாரு. அப்போ அங்கே ஒரு பாபா வந்தாரு. அடோ என்னப்பா என்ன ஆச்சு? ஏன் இவ்வளோ சோகமாக உக்காந்துன்னு இருக்க? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுப்பா, அதுக்கு தீர்வு இருக்கு. அதுக்கான காசு வெறும் 500 ரூபாய் தான்ப்பா. என்னன்னு கொஞ்சம் சொல்லு கேட்போம். எல்லாம் என் பொண்டாட்டி பிரச்சனை தான் பாபா. எங்கே நிம்மதியாக இருக்க விடுறா. அது வேணும் இது வேணும்னு ஒரே தொல்லை. என்னால் இதுக்கப்புறம் அங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு எழுந்து வந்துட்டேன். இதுக்கு ஏதாவது தீர்வு இருந்தால் சொல்லுங்க. இந்தோப்பா இந்த பொம்மையை பொடி. இந்த பொம்மையை உன் பொண்டாட்டி தலைகாணி பக்கத்தில் வச்சிடு. அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் வராது உங்களுக்குள்ள. இந்த பொம்மையை வேற 500 ரூபாய் கொடுத்து வாங்கின்னு வந்திருக்கோம். இந்த பொம்மையை வச்சா வாச்சு அவள் பேராசை போகுதான்னு பார்ப்போம். அப்பா ஆண்டவா, இதுக்கு நீ தான் ஒரு வழியை காட்டணும். அந்த பாபா சொன்ன மாதிரி அந்த பொம்மையை தலைகாணி பக்கத்தில் வச்சாரு. உங்களை யாரும் இப்ப வர சொன்னது? போனவரை அப்படியே போக வேண்டியது தானே. எந்த மூஞ்ச வச்சுனா திருப்பி அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க? இங்க இருந்து போங்க. நீங்களாம் மனுஷனா பிறந்ததுக்கு குரங்கா பிறந்திருக்கலாம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க கேட்ட மாதிரியே நடக்கும். மீனா சொன்ன மாதிரியே ராமுவும் குரங்கா மாறிட்டாரு. மீனா என்ன கேட்டாலும் அந்த பொம்மை அதை நிறைவேற்றுச்சு. சே ரொம்ப பசிக்குது. சாப்பாடு வேற செஞ்சு சாப்பிடணும். யாராவது சாப்பாடு செஞ்சு எடுத்துன்னு வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க கேட்ட மாதிரியே நடக்கும். மீனா கேட்ட மாதிரியே கல்பனாவும் சாப்பாடு செஞ்சு எடுத்துன்னு வந்தாங்க. அட என்னடா இது, நம்ம எது கேட்டாலும் அது நடக்குது. ஆஹா இது ரொம்பவும் சூப்பரா இருக்கே. இதுதான் சரியான நேரம். நமக்கு பிடிச்ச எல்லாத்தையும் கேட்ட வேண்டியதுதான். இப்ப என்ன கேட்கலான்னா, அன்னைக்கு என்ன அவமானப்படுத்தினாலுங்களே அந்த 3 பேர், அவங்க என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க கேட்ட மாதிரியே நடக்கும். எங்களை மன்னிச்சிட்டு மீனா. நாங்க செஞ்சது எல்லாமே தப்புதான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நாங்க செய்ய மாட்டோம். அட என்னடா இது, நம்ம கேட்ட மாதிரி இவங்களும் மன்னிப்பு கேட்டுட்டாங்க. வந்து என்ன நடக்குது இங்க? என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்துல அப்படியே செத்தா கூட எனக்கு கவலையே இல்ல. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க கேட்ட மாதிரியே நடக்கும். மீனா சும்மா அந்த வார்த்தையை சொன்னாங்க. ஆனால் அது அவங்களுக்கே ஆப்பா முடிஞ்சிடுச்சு. மீனா சொன்ன மாதிரி அவங்க இறந்து போயிட்டாங்க. பேராசை கடைசியில் எங்கே போய் நிறுத்திருக்கு பாருங்க. ஃப்ரூட் ஜூஸ் கடை. காளிபுரம்ன்ற கிராமத்தில் தங்கப்பாண்டின்றவர் ஃப்ரூட் ஜூஸ் கடை வச்சிருந்தாரு. இவர் ரொம்பவும் சுத்தமாக ஃப்ரெஷ்ஷான பழங்களை வச்சு செய்வார். அண்ணா எனக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் வேணும். எவ்வளவு? என்கிட்ட எல்லா ஜூஸுமே ஒரு கிளாஸ் 20 ரூபாய் தாம்மா. அட என்னண்ணா 20 ரூபாய் சொல்ற? ஒரு கப்பு 10 ரூபான்னு கொடுத்தா கண்ண மூடி நான் வாங்குவேனே. நான் வேற டெய்லியும் ஜூஸ் குடிக்கலாம், சத்தா இருக்கும்னு நினைச்சுன்னு இருந்தேன். நீங்க என்னடாண்ணா 20 ரூபாய் சொல்றீங்க? கம்மியா பார்த்து போட்டு கொடுங்களேண்ணா. நீ இப்போ கூட கண்ணு முடின்னு வாங்கலாமா? என்கிட்ட சுத்தமாகவும் சுவையான பழம் வச்சு தான் செய்கிறேன்.
கெட்டு போன பழம்னு ஒன்று கூட என்கிட்ட இல்லை, நீயே பார்த்துக்கோ. ஒரு கிளாஸ் ஜூஸு 20 ரூபா தாம்மா, அதை விட என்னால் கம்மியாக கொடுக்க முடியாது, எனக்கு நஷ்டமாயிடுமா. சரி சரி, நீங்கள் கம்மி பண்ணுற ஐடியாலே இல்லை போல. உங்ககிட்ட பேசின்னு இருந்தால் டைம் தான் வேஸ்ட் ஆகும். எனக்கு ஒரு கிளாஸ் கொடுங்க. ஏன்பா, நான் பக்கத்தில் ஸ்கூல்ல இருந்து வரேன்ப்பா. உங்கள் ஸ்கூலில் புதுசாக ரூல்ஸ் போட்டிருக்காங்க. எந்த பசங்களுக்காச்சும் பர்த்டே வந்தால் கேக்கு வெட்டக்கூடாது, அந்த கிளாஸ்க்கே ஜூஸ் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கப்பா. உன் கடை தான் ஸ்கூல்கிட்டயே இருக்கு. எனக்கு மொத்தம் 40 பார்சல் வேணும்ப்பா. அட, ரொம்ப சந்தோஷம் சார். கேக்குக்கு பதில் இந்த மாதிரி சத்தான பழ ஜூஸை வாங்கி கொடுக்குறீங்களே, நான் உங்களுக்கு ஒரு 2 கப்பு ஜூஸ் எக்ஸ்ட்ராவே கொடுக்குறேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார், எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். உங்கள் பார்சல் ரெடி ஆயிடுச்சு சார், மொத்தம் 800 ரூபாய் ஆச்சு. அப்படியோ, 800 ரூபாய் ஆயிடுச்சா? இவ்வளோ ஆகும்னு நான் நினைக்கலையப்பா. ஒரு 500 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும்னு நினச்சேன். சரி சரி, நான் வரேன். எல்லாரும் விலை ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லின்னு இருந்தாங்க. ஆனால் தங்கப்பாண்டி ஃப்ரெஷ்ஷான பழங்களை வச்சு போட்டுன்னு இருந்தார். இதை அந்த ஊர் மக்கள் யாருமே புரிஞ்சிக்கல. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு அதே விலைக்கு விற்றாரு. இவர் கண்ணாயிரம். வேலை வெட்டி இல்லாமல் ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. யாரை கேட்டாலும் வேலை இல்லைன்னு சொல்கிறாங்களே. வேலை இல்லாமல் கண்ணாயிரமும் ரொம்பவும் கஷ்டத்தில் உக்காந்துன்னு இருந்தார். அப்போன்னு பார்த்து தங்கப்பாண்டி அந்த பக்கம் போயின்னு இருந்தாங்க. அவங்க மனைவியும் எதிர்க்க வந்தாங்க. என்னங்க நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக வந்துன்னு இருக்கீங்க? கடைலாம் முடிச்சிட்டீங்களா? நீங்கள் வரத்துக்கு லேட் ஆகணும், மளிகை சாமானெல்லாம் நானே வாங்கின்னு வரலான்னு போயின்னு இருக்காங்க. அட ஆமாம்மா, இன்னைக்கு ஒரு பெரிய ஆர்டராக வந்துச்சு, அதனால தான் சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு. அந்த ஒரு ஆர்டர்லேயே 800 ரூபாய் வந்துச்சுமா நமக்கு. எப்பயும் 300 ரூபாய் 400 ரூபான்னு தான் வரும். இன்னைக்கு மொத்தமாகவே 1500 ரூபாய் வியாபாரம் ஆச்சுமா. அவர் வேற டெய்லியும் நம்மக்கிட்ட வாங்குறேன்னு சொல்லியிருக்காருமா. ஆனால் என்ன ரேட்டு தான் கொஞ்சம் கூட இருக்குன்னு சொல்கிறாரு. ரேட்டை கம்மி பண்ண சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்கம்மா. என்ன பண்ணுறது, பழம் ரேட் ஏறினே போயின்னு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி தானம்மா விற்க முடியும். ஆமாங்க, ஆனால் அவரு ரொம்ப நாள் நம்மக்கிட்டே வாங்கினா ஒரு 5 ரூபாய் கம்மி பண்ணுங்க. ரெகுலர் கஸ்டமர் ஆனதுக்கப்புறம் கம்மி பண்ணுங்க. சரிங்க, வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. நான் போய் மளிகை சாமான் எல்லாம் வாங்கின்னு வந்துடுறேன் சீக்கிரமா. வீட்டில் வந்து எல்லாத்தையும் பேசிக்குவோம். என்னது, ஒரு நாளைக்கு 1500 ரூபாவா? இதே மாதிரி போனால் பெரிய பணக்காராயிடுவோம் போலியே. பேசாம நம்மளும் அதே கடையை வைப்போமே. அந்த பெரிய ஆர்டரு நம்மக்கிட்ட வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். அவன் ஒரு கிளாஸ் 20 ரூபான்னு விற்றா நம்ம 15 ரூபான்னு விற்போம். நம்மளும் இதுக்கப்புறம் ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்க வேண்டியது தான்டாப்பா. கண்ணாயிரமும் தங்கப்பாண்டி பின்னாடியே போனார். அவர் எங்கெல்லாம் பழம் வாங்குறாரு, என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கினாரு. அட என்னண்ணா, நீயும் ஜூஸ் கடை வச்சிட்டியா? எவ்வளோண்ணா ஒரு கிளாஸ் ஜூஸ் உன்கிட்ட? ஏதோ பார்த்து ரேட்டு கம்மியாக சொல்லுண்ணா, நான் டெய்லியும் வந்து வாங்குறேன். ஒரு கிளாஸ் ஜூஸு வெறும் 15 ரூபாய் தாம்மா. என்கிட்ட ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குமா, விலையும் கம்மி தான், வாங்கி குடிச்சு பாருமா. 15 ரூபாய் தானா? சரி, ஏதோ பரவாயில்ல. அங்கே ஒருத்தர் 20 ரூபாய்க்கு விற்கிறாரு, நீங்கள் 15 ரூபாய்க்கு விற்கிறீங்க, ஏதோ பரவாயில்ல. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமா, பல ரேட்டெல்லாம் கம்மியாயிடும். அப்போ 10 ரூபாய்க்கு ஒரு கிளாஸ்ன்னு விற்கிறேன், வந்து வாங்கிக்கோங்க. 1000 கடையில் கூட்டம் அலமோத ஆரம்பிச்சது. நிறைய ரெகுலர் கஸ்டமர்ஸும் அவர் கடைக்கு வர ஆரம்பித்தாங்க. ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது கண்ணாயிரத்துக்கு. ஆஹா, இந்த தொழில் என்ன இவ்வளோ சூப்பராக இருக்குது. கடை ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே நிறைய காசு வர ஆரம்பிச்சிருச்சு. ரெகுலர் கஸ்டமர்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் இந்த கடையை. நம்ம பேசாமல் நல்லா பழுத்த பழமாக வாங்கின்னு வந்து அதில் ஜூஸ் போட்டு கொடுப்போம். அது கூடவே சர்க்கரை நிறைய போட்டு தண்ணி அதிகமாக ஊற்றி ஒரு கிளாஸ் 10 ரூபான்னு விற்கிறதுக்கு ஆரம்பிப்போம். கூட்டமும் நல்லா அலமோத ஆரம்பிச்சிடுவாங்க. தாத்தா, எனக்கு நல்லா பழுத்த பழமாக ஒரு 5 கிலோ கொடுங்க. ஒரு பழத்துலேயும் 5 கிலோ கொடுங்க தாத்தா. கொஞ்சம் கம்மி ரேட்டாக பார்த்து போட்டு கொடுங்க. டெய்லியும் உங்ககிட்டயே நான் வந்து வாங்குறேன் இதுக்கப்புறம். அட, பழுத்த பழம், அதுவும் 5 கிலோ எதுக்குப்பா? அவ்வளோ பழுத்த வாங்கின்னு போய் என்ன பண்ணுவேன்? பழுத்த பழம்லாம் சீக்கிரமாக கெட்டுடும்பா, சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சிடணும். சாப்பிட்றதுக்கு கேட்குறியா இல்லை ஆடு மாடுங்களுக்கு கேட்குறியாப்பா நீ? ஐயோ தாத்தா, நான் ஜூஸ் கடை வச்சுன்னு இருக்கேன். இந்த மாதிரி பழத்தில் ஜூஸ் போட்டால் தான் ரொம்பவும் ருசியாக இருக்கும்னு கேள்விப்பட்டேன் தாத்தா. அதனால தான், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கொடுங்க. ஓஹோ, ஜூஸ் கடை வச்சுன்னு இருக்கியா? ஆனால் இவ்வளோ பழம் வாங்கின்னு போறியப்பா, இது வேஸ்ட் ஆகிடுமே. இந்த சின்ன கிராமத்தில் யார் உனக்கு வந்து இவ்வளோ வாங்குறாங்க?
சீக்கிரமாக கெட்டு போயிடும். நாளைக்குள்ளே இதை எல்லாத்தையும் காலி பண்ணிடுப்பா. நானே நாளைக்கு கெட்டு போயிடுற மாதிரி இருக்கிற பழத்தை இன்னைக்கு கம்மி ரேட்டில் ஆடு மாடு வச்சுன்னு இருக்காங்களே அவங்களுக்கு கொடுத்துருமாப்பா. அந்த மாதிரி பழத்தை வந்து கேட்குறேன். சரி, எனக்கு வியாபாரம் ஆனால் சரிதான். இந்தா, நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளே இதை காலி பண்ணிடுப்பா. எனக்கு எல்லாம் தெரியும். நீ கொடுத்தாத்தா, சும்மா லடலடான்னு பேசினே இருக்க. கண்ணாயிரம் கம்மி ரேட்டில் விற்கிறதுனால தங்கப்பாண்டிக்கு சுத்தமாக வியாபாரமே ஆகலை. தங்கப்பாண்டிக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருந்துச்சு. கண்ணாயிரம் வியாபாரம் ரொம்பவும் சூப்பராக போயின்னு இருந்துச்சு. அந்த ஜூஸில் பழத்தை விட தண்ணியும் சர்க்கரையும் தான் அதிகமாக இருந்துச்சு. சில பழம்லாம் கெட்டு போகிற ஸ்டேஜில் இருந்துச்சு. அதையும் ஜூஸாக பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துன்னு இருந்தாரு. என்னப்பா கண்ணாயிரம், வர வர உன் ஜூஸ் நல்லாவே இல்லை. ஃபர்ஸ்ட் நாள் திக்கா எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ என்னடான்னா தண்ணியில் சர்க்கரையை போட்டு குடிச்ச மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு மாதிரி வாசனை கூட வர மாதிரி இருக்கேப்பா. அது ஒன்றும் இல்லைக்கா, ஏதோ எசன்ஸ் ஊற்றுனா ஜூஸ் நல்லா வாசனையாக இருக்கும்னு சொன்னாங்க. அது அவ்வளோவா ஒன்றும் நல்லா இல்லை. அதனால தான் அதை நிறுத்திட்டேன். ரேட்டு வேறு ஜாஸ்தி அந்த எசன்ஸு. இன்னிலேருந்து சூப்பராக இருக்கும், வாங்கி குடிச்சு பாருங்க. இதே தான் டெய்லியும் சொல்கிற. ஏதாவது கேட்குற நாள் மட்டும் நல்லா போட்டு கொடுத்துட்றேன். மித்த நாளெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேங்குது. சரி கூட, இன்னைக்காவது குடிச்சு பார்க்குறேன். இன்னைக்கும் நல்லா இல்லைனா இதுக்கப்புறம் நான் உன் கடைக்கே வரமாட்டேன் சொல்லிட்டு பார்த்துக்க. இதுக்கப்புறம் அப்படி ஆகாதுக்கா. ஒரு 5 நிமிஷம் பார்சல் பண்ணி கொடுத்துட்றேன். உன் கண்ணு முன்னாடியே எல்லாத்தையும் கட் பண்ணி போடுறேன், நீயே பார்த்துக்கோ. அந்த பெரிய ஆர்டர் கொடுத்தவர் தானே அவரு. நம்ம கடைக்கு வர வைக்கணும் அவரை. 10 ரூபா ஜூஸு, 10 ரூபா. வெறும் 10 ரூபாய்க்கு பல வகையான ஜூஸ் இருக்கு நம்ம கடையில். 10 ரூபாப்பா, 10 ரூபா. என்னப்பா வெறும் 10 ரூபான்னு சொல்லின்னு இருக்கா? எனக்கு ஒரு 40 பார்சல் வேணும்ப்பா. நல்லா ஃப்ரெஷ்ஷான ஜூஸாக போட்டு கொடுக்குறியாப்பா? இதோ ஒரு 5 நிமிஷம் சார், எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்றேன். அங்கே உக்காந்துன்னு இருங்க. அவர் ஏமாந்த நேரமாக பார்த்து சர்க்கரை, தண்ணி, நல்ல பழம், கெட்டுப்போன பழம் எல்லாத்தையும் போட்டு ஜூஸ் செஞ்சு கொடுத்தாரு. 400 ரூபா ஆச்சு சார். என்னப்பா வெறும் 400 ரூபா தானா? பரவாயில்லையே, உன் கடையில் கம்மி ரேட்டாக இருக்கே. அங்கே பக்கத்து கடையில் ஒரு கடையில் வாங்குவான்ப்பா, 800 ரூபா ஆகும். இதுக்கப்புறம் நான் உன் கடையிலே வந்து வாங்குறேன்ப்பா. எப்படியோ இன்னைக்கு 400 ரூபா மிச்சமாச்சு. அடுத்த நாளும் ஆச்சு. அந்த ஸ்கூல்ல இருந்து வர கஸ்டமரு ரொம்பவும் கோபமாக வந்தார். உன் கடை ஜூஸை குடிச்சு அங்கே 40 பிள்ளைங்க வயிற்று வலியால் அவதிப்பட்டுன்னு இருக்காங்க. கெட்டுப்போன பழத்தை வச்சு ஜூஸ் போட்டு கொடுத்துன்னு இருக்கியா நீ? இதுக்கப்புறம் உன் கடை இங்கே இருந்துச்சு என்ன ஆகும்னு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து கண்ணாயிரத்தை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கண்ணாயிரத்துக்கு ஃபைன் போட்டு அந்த ஊரை விட்டு போக சொல்லிட்டாங்க. கண்ணாயிரம் சம்பாதிச்ச எல்லாம் பித்தலாட்ட பணமும் அந்த ஃபைனில் கட்டியே அவரோட காசு காலி ஆயிடுச்சு. கண்ணாயிரத்தோட பேராசை பெரும் நஷ்டமாயிடுச்சு. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நெஞ்சுன்ற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம எவ்வளோக்கு விற்கிறோன்றதெல்லாம் முக்கியம் இல்லை, எப்படி விற்கிறோன்றது தான் முக்கியம். அதுக்கப்புறம் எல்லாரும் பழையபடி தங்கப்பாண்டி கடைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. தங்கப்பாண்டி ஒரு கிளாஸ் ஜூஸை எவ்வளோக்கு விற்றாங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பேய் விருந்து. ஒரு ஊரில் ராமலிங்கம் தாத்தான்னு ஒருத்தர் இருந்தார். இவருக்கு 2 பையனும் மருமகளும் இருந்தாங்க. மழை இல்லாமல் விவசாயமே பண்ண முடியலம்மா. குலதெய்வம் கோயிலுக்கு வரணும்னு வேண்டியிருக்கம்மா. நாளைக்கு நம்ம எல்லாரும் குடும்பமாக போயிட்டு வந்துருங்கம்மா. எப்படி இருந்த குடும்பம் இப்போ இப்படி ஆயிடுச்சம்மா நம்ம நிலமா. சரிங்க மாமா, குலதெய்வம் கோயிலுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது. நாளைக்கு எல்லாரும் குடும்பமாக போயிட்டு வந்துடுவோம். நிறையா வேலை இருக்கு, நாங்கள் போய் செய்கிறோம் மாமா. ராமலிங்கம் தாத்தாவால் குனிஞ்சு நிமிர்ந்து நிறைய வேலை செய்ய முடியறதில்லன்னு அவங்க பசங்களே விவசாயத்தெல்லாம் பார்த்துன்னு இருந்தாங்க. அவங்க வாழ்க்கையும் ஏதோ ஒரு அளவு போயின்னு இருந்துச்சு. அப்பா, குலதெய்வம் கோயிலுக்கு போகணுன்னு சொல்லியிருந்தீங்கல்லப்பா, ட்ரெயின்லேயே போயிடலாமாப்பா? ஆனால் ட்ரெயின் காலையில் 7 மணிக்கு தான்ப்பா இருக்குது. ஆனால் கோயில் மத்தியானம் 12 மணிக்கு தான் திறப்பாங்களே. ட்ரெயினில் போனால் கம்மி ரேட்டுப்பா. ஆனால் என்ன பண்ணுறது? பஸ்லலாம் போனால் அதிகமாக ரேட் ஆகும்ப்பா. நம்ம ட்ரெயின்லேயே போயிடுவோம். 7 மணி ட்ரெயினு, 9 மணிக்கெல்லாம் கோயில்கிட்ட இருப்போம். நம்ம 3 மணி நேரம் தானேப்பா, எப்படியாவது இருந்துருவோம். 3 மணி நேரத்தை பார்த்தா நமக்கு செலவு அதிகமாக ஆகுதே. அடுத்த நாளும் ஆச்சு. எல்லாரும் ட்ரெயினில் குலதெய்வம் கோயிலுக்கு போயின்னு இருந்தாங்க. சரிப்பா, இந்த மரத்துக்கு கீழே உக்காந்துன்னு இருந்துட்டு அப்புறம் போவோம். அங்கே கோயிலுக்கிட்ட நிழலே இருக்காது, வெறும் வெயிலாக இருக்கும். அதுவும் இல்லாமல் கோயில்கிட்ட இருந்து இங்கே வந்து தான் தண்ணி எடுத்துன்னு போகணும். ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
ராமலிங்க தாத்தாவும் ஆளுக்கு ஒரு வேலையாக பிரித்து கொடுத்தாரு. மருமகளை தண்ணி எடுத்துன்னு விறகு எடுத்துன்னு வர சொன்னார். ராமலிங்க தாத்தாவோட பையனை கடைக்கு போயிட்டு வர சொன்னார். ராமலிங்க தாத்தாவும் கயிறு பின்னின்னு உக்காந்துன்னு இருந்தார். அப்போன்னு பார்த்து அந்த மரத்து மேலே உக்காந்துன்னு இருந்த பூதம் ராமலிங்க தாத்தா முன்னாடி வந்து நின்றுச்சு. இந்த பூதத்தை பார்த்ததும் ராமலிங்க தாத்தாவோட மனசுல ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் தைரியமாக இருக்கிற மாதிரி அந்த பூதம் முன்னாடி நடிச்சாரு. என்ன பண்ணின்னு இருக்க? எதுக்கு இந்த கயிறெல்லாம் உக்காந்து பின்னின்னு இருக்க? என்னை பார்த்தா உனக்கு பயமா இல்லையா? என்னை பார்த்து எல்லாரும் பயந்துன்னு ஓடுவாங்க. நீ தைரியமா உக்காந்து இந்த கயிறை பின்னின்னு இருக்கியா? என்ன விஷயம்? நான் எதுக்கு பயப்படணும்? நீ சாதாரண ஒரு பேய் தானே. உன்னை கட்டி போடுறதுக்கு தான் இந்த கயிறை பின்னின்னு இருக்கேன். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இரு. இன்னும் கொஞ்சம் தூரம் அந்த கயிறை பின்ன வேண்டிய வேலை இருக்கு. அதை பின்னதான் உன்னை கட்டி போட்டுடுறேன். அந்த பூதம் என்னதான் உருவத்தில் பெருசாக இருந்தாலும் அதுக்கு குழந்தை மனசு. ஐயோ தாத்தா, என்னை மன்னிச்சிடு தாத்தா. நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன். என்னை கட்டியெல்லாம் போட்டுறாத. நீ சொன்ன எல்லா வேலையும் உன் குடும்பம் செய்யுது. அவங்களே அவ்வளோ பயப்படுறாங்க. அப்போனா அவங்கள எத்தனை வாட்டி நீ கட்டி போட்டு அடிச்சிருப்ப. எனக்கு உன்னை பார்த்தா பயமா இருக்கு தாத்தா. நீ என்னை கட்டி போட்டுட்டீன்னா வாழ்நாள் முழுவதும் ஒரே இடத்துல இருக்க வேண்டியதா ஆயிடும். என்னால் அப்படியெல்லாம் இருக்க முடியாது தாத்தா. அதுக்கு பதில் உனக்கு எதனா நான் பரிசு கொடுக்குறேன். என்னை விட்டுரு தாத்தா. இதுக்கப்புறம் நான் உன் பக்கமே வரமாட்டேன் தாத்தா. இந்த ஒரு வாட்டி மட்டும் என்னை மன்னிச்சு விட்டுரு தாத்தா. அந்த பூதமும் பயந்துடுச்சு. பூமி கடியிலிருந்து ஒரு பெரிய புதையல் பெட்டியை அந்த தாத்தாவுக்கு பரிசாக கொடுத்துச்சு. அந்த புதையல் பெட்டியை பார்த்ததும் தாத்தாவோட குடும்பமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த புதையல் பெட்டியை வச்சு ரொம்பவும் சந்தோஷமாக வாழ்ந்துன்னு இருந்தாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச பக்கத்து வீட்டுக்கார இவங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு ஆர்வம் தாங்க முடியாமல் தாத்தா கிட்ட வந்து கேட்டுன்னு இருந்தாரு. தாத்தாவும் அவங்களும் நல்லா இருக்கட்டும்னு நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொன்னாங்க. சின்ன தம்பி தாத்தாவுக்கு இதெல்லாம் கேட்டதும் ஆர்வம் தாங்க முடியல. ஆனால் அவங்க ஏற்கனவே பணக்காரராக தான் இருந்தாங்க. ஆனால் பொறாம புத்தியும் அவங்க கூடவே இருந்துச்சு. சின்ன தம்பி தாத்தா நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க பையன்கிட்ட சொல்லின்னு இருந்தாரு. ஏப்பா, நம்மளும் நாளைக்கு போயிட்டு வந்துடுவோம்ப்பா. எனக்கும் அந்த புதையல் பெட்டி வேணும்னு ரொம்பவும் ஆசையாக இருக்குது. வரீங்களாப்பா? நாளைக்கு போயிட்டு வந்துடுவோம் குடும்பமாக. அவங்களும் குடும்பமாக தான் போனாங்களாம். நம்மளும் குடும்பமாகவே போயிட்டு வந்துடுவோமேப்பா. நான் மட்டும் போனேன்னா புதையல் கிடைக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குப்பா. அதான் நீங்களும் வாங்க. அப்படியே பிக்னிக் போயிட்டு வந்த மாதிரி ஜாலியாக போயிட்டு வந்துடுவோமேப்பா. ஏன்ப்பா இதெல்லாம் இன்னுமாப்பா நம்பின்னு இருக்க? இதெல்லாம் நடக்குவாப்பா போகுது. ஏன்ப்பா இப்படி பண்ணுற? அதெல்லாம் ஒன்றும் வேணாப்பா. அதெல்லாம் சும்மா கட்டுக்காதப்பா. அட இல்லைப்பா, நிஜமாலே தான் நான் சொல்கிறேன். பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளை விட பெரிய பணக்காரராக ஆயிடுவான்ப்பா. அதெல்லாம் வேணாம். வாங்க, நாளைக்கு போயிட்டு தான் வந்துடுவோம். நீ சொன்னா கேட்க மாட்டிய? சரி, அண்ணா வரானான்னு கேட்டுக்கோ. அண்ணன் வந்தா நானும் வரேன். ஏன்ப்பா பிரபு, நாளைக்கு வரியாப்பா? போயிட்டு வந்துடுவோம். எனக்காக ஒரு வாட்டி வாயேன்ப்பா. வரேன் போங்க. வரலன்னு சொன்ன மட்டும் விடவா போறீங்க? ஆனால் நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். நீங்கள் தான் எல்லா வேலையும் செய்யணும். போய் என்னென்ன வேணுமோ எடுத்து வைங்க. அடுத்த நாளும் சின்ன தம்பி தாத்தா அவங்க பையன் மருமகளெல்லாம் கூப்பிட்டுன்னு அந்த மரத்துக்கு கீழே போனாங்க. ராமலிங்க தாத்தா என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதே மாதிரி சின்ன தம்பி தாத்தாவும் செஞ்சுன்னு இருந்தாரு. சின்ன தம்பி தாத்தாவும் எல்லாருக்கும் ஒரு வேலையை கொடுத்தாரு. ஆனால் யாருமே சின்ன தம்பி தாத்தா சொன்ன வேலையை செய்யவே இல்லை. எல்லாரும் ஒரு பக்கமாக போய் ஃபோன் பார்த்துன்னு உக்காந்துன்னு இருந்தாங்க. பொதுவாகவே சின்ன தம்பி தாத்தாவோட பையனும் மருமகளும் பெரிய சோம்பேறி. இந்த கிழவனுக்கு வேற வேலைன்றதே இல்லை. அதை செய்ய இதை செய்ய, அங்க வா இங்க வான்னு ஒரே உயிரை வாங்குறாரு. எவ்வளோ சொத்து இருக்கு இவருக்கு. அப்பயும் யாரோ சொன்னாங்கன்னா புதையல் பெட்டி அது இதுன்னு பேராசை பிடிச்சி வந்திருக்காரு பாரு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? யாரோ சும்மா சொல்லியிருக்காங்க, அதை போய் நம்பினா இவ்வளோ தூரம் வந்திருக்காரு இவரு. அதுவும் ஒரு ஏசி பஸ்ஸோ இல்லை ஏசி ட்ரெயினோ இருக்கிற மாதிரி கூட்டின்னு வந்தாரா? அதுவும் இல்லை, பேசஞ்சர் ட்ரெயின்ல கூட்டின்னு வந்தாரு. என்ன கூட்டம்! கஷ்டப்பட்டு காலையிலே எழுந்து புடவையெல்லாம் அயன் பண்ணி கட்டின்னு வந்தேன். எல்லாம் கலைஞ்சிடுச்சு. எல்லாம் சுருக்கமா ஆயிடுச்சு. சரி வா, நம்ம 2 பேரும் இன்னைக்கு அழகா ரெடியாகி வந்திருக்கோம். போய் ரீல்ஸ் எல்லாம் எடுப்போம் அந்த மரத்துக்கு கீழே. சின்ன தம்பி தாத்தாவும் உக்காந்துன்னு அந்த கயிறை பின்ன ஆரம்பிச்சாரு. ராமலிங்க தாத்தா சொன்ன மாதிரி அந்த பூதம் வந்து நின்றுச்சு. சின்ன தம்பி தாத்தாவும் பயப்படாத மாதிரி உக்காந்துன்னு இருந்தாரு. ஆமா, எதுக்கு இந்த கயிறு உக்காந்து பின்னின்னு இருக்க? என்னை பார்த்தா உனக்கு பயமா இல்லையா? எல்லாரும் என்னை பார்த்தா பயந்துன்னு ஓடுவாங்களே. நீ என்னவோ தைரியமா உக்காந்து பின்னின்னு இருக்கிய? உன்னை கட்டி போடலான்னு தான் இந்த கயிறை உக்காந்து பின்னின்னு இருக்கேன். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இரு. இன்னும் கொஞ்சம் தூரம் பின்ன வேண்டியது இருக்கு. பின்னிடுறேன்.
பின்னதுக்கப்புறம் இந்த மரத்திலே உன்னை வச்சு கட்டி போடுறேன் இரு. எவ்வளோ தைரியம் இருந்த என் முன்னாடி நீ வந்து இப்படி நிற்ப? அம்மா வயிறே வலிக்குது சிரிச்சு சிரிச்சு. என்ன இப்படி சிரிச்சுன்னு இருக்கா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதா? எதுக்கு இப்போ சிரிச்சுன்னு இருக்கா? இந்த கயிறை வச்சு நீ என்ன கட்ட போறியா? உன்னை பார்த்து முதல்ல உன் குடும்பமே பயப்படல, நான் எப்படி பயப்படுவேன்? நீ சொன்ன வேலையை உன் குடும்பம் செஞ்சிருக்கான்னு கொஞ்சம் பாரு. உன்னை பார்த்து அவங்களே பயப்படாதப்போ நான் எப்படியா பயப்படுவேன்? இந்த கயிறை வச்சு என்ன கட்டி போடுறது இருக்கட்டும், முதல்ல நீ உன் குடும்பத்தை கட்டி போடு, அதுக்கப்புறம் என்ன கட்டுறதுக்கு வருவ. கறி விருந்து. ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்தாரு. இவருக்கு எவ்வளோதான் ருசியாக ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுத்தாலும் அதில் ஒரு குறை கண்டுபிடிச்சி சொல்லின்னு இருப்பார். அவரோட மனைவியான ராணி செஞ்சு கொடுத்த சாப்பாட்டையும் குறை சொல்லுவார். என்னதான் சாப்பாடு செஞ்சு கொடுக்குறியோ, கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை உன் சாப்பாடு. எங்கள் அம்மா சாப்பாடும் சரியில்லை, உன் சாப்பாடும் சரியில்லை. இன்றைக்கே ஒரு சமையல்காரரை வேலைக்கு வச்சாதான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். எல்லாரும் சாப்பிட்டு பார்த்தாங்க. என் சாப்பாடு நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும் பிடிக்க மாட்டேங்குது. உங்களுக்கு என்னதான் பண்ணுறதோ தெரியல. இதுக்கப்புறம் நான் சமைக்க மாட்டேன். நீங்கள் யாரும் வச்சு எப்படின்னா சமைச்சுக்கோங்க, எனக்கு தெரியாது. மந்திரியாரே, இன்றைக்கே எனக்கு ஒரு சமையல்காரரை ஏற்பாடு பண்ணுங்க. சும்மா ஏனோ தானோன்னு சமையல் பண்ணக்கூடாது, நல்ல சமையல் தெரிஞ்சிருக்கணும் அவங்களுக்கு. இன்னும் 1 மணி நேரத்துலேயே ஒரு நல்ல சமையல்காரராக போய் கூட்டின்னு வாங்க. ஐயா, என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்பவும் நன்றி. நான் தான் இந்த ஊர்லேயே பெரிய சமையல்காரர். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ரொம்பவும் ருசியான சாப்பாடாக நான் செஞ்சு கொடுக்குறேன் ஐயா. என் சமையலை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஐயா. பேசினதெல்லாம் போதும், முதல்ல சமையலை செஞ்சு எடுத்துன்னு வா. உன் சமையல் மட்டும் நல்லா இருந்தால் நான் 50 தங்க பொற்காசை உனக்கு இலவசமாக தரேன். உன் சமையல் நல்லா இல்லைன்னா அடுத்த நிமிஷமே இந்த அரண்மனையை விட்டு வெளியே போகணும். போய் சீக்கிரமாக செஞ்சு எடுத்துன்னு வா. அந்த சமையல்காரரும் ராஜா கேட்டாருன்னு வேக வேகமாக செஞ்சுன்னு இருந்தார். அந்த சமையலோட வாசனை அந்த அரண்மனை முழுவதும் பரவுச்சு. உன் சமையல் கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கவே இல்லை. என் கண்ணு முன்னாடி நிற்காத, இங்கேருந்து முதல்ல வெளியே போ. அவ்வளோ பெரிய சமையல்காரர் வந்து செஞ்சு கொடுத்தும் அந்த ராஜாவுக்கு பிடிக்கல. இந்த ராஜாவை என்னதான் பண்ணுறதுன்னு ராணியும் மந்திரியும் பேசிக்கின்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வெளிநாட்டிலேருந்து சமையல் செய்கிறவங்கள கூப்பிட்டுன்னு வந்தாங்க. இந்த ஊர் சாப்பாடு தான் ராஜாவுக்கு பிடிக்கல, வெளியூர் சாப்பாடாச்சும் பிடிக்கும்னு வெளியூர்லேருந்து சமையல்காரரை கூப்பிட்டு வந்து சமையல் செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் அப்பயும் ராஜாவுக்கு பிடிக்கல. இவங்க செஞ்சு கொடுத்த சாப்பாடும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. செல்வான்னு ஒருத்தர் ரொம்பவும் புத்திசாலி. வேலை இல்லாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுன்னு இருந்தார். வேலை இல்லாமல் என்னதான் பண்ணுறதோ, ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதோ தெரியலையே. செல்வம் நடந்து போயின்னு இருக்கும் போது அந்த மந்திரியை பார்த்தாரு. மந்திரியாரே, உங்கள் அரண்மனையில் ஏதாவது வேலை இருந்தால் எனக்கு போட்டு கொடுக்குறீங்களா? வேலை இல்லாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன் மந்திரியாரே, கொஞ்சம் கருணை காட்டுங்களேன். அட, நானே ஒரு நல்ல சமையல்காரராக தேடி போயின்னு இருக்கேன்ப்பா. உனக்கு நல்லா சமைக்க தெரியுமா? நல்லா சமைக்க தெரிஞ்சால் மட்டும் சொல்லுப்பா, உன்னை வேலைக்கு வச்சுக்கிறோம். அதுவும் ராஜாவுக்கு பிடிச்சா மட்டும்தான் உன்னை வேலைக்கு வச்சுக்குவார். அவருக்கு எந்த சாப்பாடும் பிடிக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கே தெரியலப்பா. அட சமையல்காரரே, நான் நல்லா சமைப்பேன், ராஜாவுக்கு நான் சமைச்சு கொடுக்கட்டா? அட, என்னப்பா சொல்கிற, நீ நல்லா சமைப்பியா? நானும் எத்தனையோ சமையல்காரரை பார்த்துட்டேன் இந்த ஊரில், ஆனால் உன்னை பார்த்ததே இல்லையப்பா. அதுவும் இல்லாமல் இந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் மோசமாக தான் சமைக்கிறீங்கன்னு ராஜா சொல்லியிருக்காருப்பா. நான் வெளிநாட்டில் இருந்தே சமையல்காரரை கூப்பிட்டு வந்துக்கிறேன்ப்பா, நீ வேணாம். அட என்ன மந்திரியாரு, எனக்கு ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பாருங்களேன். நான் சூப்பராலாம் சமைக்க மாட்டேன், சுமாராக தான் சமைப்பேன். ஆனால் என்னோட சுமாரான சமையலும் உங்கள் ராஜா சூப்பராக இருக்குன்னு சாப்பிடுவார். அட என்னப்பா நீ, சரி வா. எத்தனையோ பேருக்கு வாய்ப்பு கொடுத்தாச்சு, கடைசியாக உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டேனா நான்? இதுக்கப்புறமும் சமையல்காரரை தேடுறதுக்கு என் உடம்புல தெம்பு இல்லைப்பா. எப்படியாவது ராஜாவுக்கு பிடிச்ச மாதிரி சமையல் செஞ்சு கொடுத்து அங்கேயே செட்டில் ஆகிற வழியை பாருப்பா. நீ தானே அந்த புது சமையல்காரன், கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சு எடுத்துன்னு வா, எனக்கு பசிக்குது. ராஜா, என்னோட சமையல் ரொம்பவும் சுவையாக இருக்கணும்னா நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் செஞ்சாதான் ராஜா சுவையாக இருக்கும். எது செஞ்சால் சுவையாக இருக்குமோ அதை போட்டு செஞ்சு எடுத்துன்னு வா சீக்கிரம். ராஜா, என்னோட சாப்பாடு ரொம்பவும் சுவையாக வரணும்னா எனக்காக நீங்கள் ஒரு விஷயத்த செய்யணும் ராஜா, அப்போ தான் சுவையாக இருக்கும். எது, நான் ஒரு விஷயத்த செய்யணுமா? என்ன நினச்சின்னு இருக்க நீ? நான் சமையல்காரனா நீ சமையல்காரனா? ஒழுங்காக போய் செஞ்சு எடுத்துன்னு வா. என்னாலலாம் சமைக்க முடியாது. என்னையே வேலை வாங்குறியா?
ஐயோ ராஜா, நீங்கள் தப்பாக நினச்சின்னு இருக்கீங்க. உங்களை சமையல் செய்ய சொல்லலை ராஜா. என் சமையல் முடிகிற வரையும் ஒரு 6 மணி நேரம் எதுவும் சாப்பிடாம இருக்கணும் ராஜா. அது மட்டும் செஞ்சால் என் சாப்பாடு ரொம்பவும் ருசியாக இருக்கும், உங்களுக்கும் பிடிக்கும் ராஜா. அது மட்டும் இல்லாமல் என் சமையல் அறைக்குள்ளே யாருமே வரக்கூடாது ராஜா. ஓஹோ, அப்படியா? சரி சரி, எனக்கு சாப்பாடு ருசியாக இருக்கணும், அதுக்காக என்ன வேணால் நான் செய்வேன். சரி சரி, இப்போத்துலேருந்து 6 மணி நேரத்துக்கு நான் எதுவும் சாப்பிடாம இருக்கேன். உன் சமையல் அறைக்குள்ளேயும் யாரும் வரமாட்டாங்க. செஞ்சு எடுத்துன்னு வா. செல்வமும் பொறுமையாக செஞ்சுக்கலான்னு உக்காந்துன்னு இருந்தார். ஆனால் அவர் செய்ய போகிறது என்னவோ சாதாரண சமையல் தான். நல்லா ரெஸ்ட் எடுத்துன்னு செல்வம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சமையல் செய்யறதுக்கு ஆரம்பிச்சாரு. நல்ல கறி விருந்தா ராஜாவுக்கு செஞ்சு கொடுப்போன்னு செஞ்சுன்னு இருந்தாரு. இன்னும் எவ்வளோ நேரம் தான் காத்துன்னு இருக்கிறதோ, நமக்கு வேற ரொம்பவும் பசிக்குது. பசி தாங்க முடியலையே, என்ன பண்ணுறது? பேசாம கூப்பிட்டு பார்ப்போம், இன்னும் எவ்வளோ நேரம் ஆகணும். ஏன்ப்பா, சமையல் செஞ்சு முடிச்சியா இல்லையாப்பா? இன்னும் எவ்வளோ நேரம் தான் நான் சாப்பிடாம இருக்கிறது? ரொம்பவும் பசிக்குதுப்பா எனக்கு. கொஞ்சம் சீக்கிரமாக செய்ப்பா, உதவிக்கு வேணா ஆளுங்களை அனுப்பட்டா? என்னால் முடியலப்பா, கொஞ்சம் சீக்கிரமாக சமைப்பா. அட என்ன ராஜா, நீங்கள் 6 மணி நேரம் சொன்ன, 5 மணி நேரம் தானே இருக்கு, இன்னும் 1 மணி நேரம் இருக்குல்ல. இன்னும் 1 மணி நேரம் மட்டும் பொறுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ருசியான சாப்பாடாக சாப்பிடுவீங்க. ஆளுங்கெல்லாம் வேணாம், நானே பார்த்துக்கிறேன் ராஜா. இந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலான்னு ராணி வந்தாங்க. என்ன பண்ணி ஆஹா ஓஹோன்னு என்னென்னவோ கதையெல்லாம் சொன்ன, பார்த்தா வந்து நார்மலா தான் இருக்கு. எந்த விட வந்து சுமாரா தானப்பா இருக்கு சாப்பாடு. கண்டிப்பா ராஜா இத நல்லா இல்லைன்னு தான் சொல்ல போறாரு. சரி, நான் போய் ராஜா கூப்பிட்டு வரேன் இரு, ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னாரு. அடடோ, என்ன ருசியாக இருக்கு உன் சாப்பாடு, ரொம்ப சூப்பராக இருக்குப்பா. இது வரைக்கும் நான் இப்படி ஒரு சாப்பாடை சாப்பிட்டதே இல்லையாப்பா. பரவாயில்லையாப்பா, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு இந்த சாப்பாடு ரொம்பவும் சுவையாக இருக்கேப்பா. செல்வம் சமைச்சது என்னவோ சாதாரண சாப்பாடு தான், ஆனால் ரொம்பவும் பசியில் இருந்ததுனால ராஜாவுக்கு ரொம்பவும் ருசியாக இருந்தது. எல்லாத்தையும் குறை சொல்ல பழகிட்டா நல்லது கூட கெட்டது போல தெரியும் ராஜா. ஆனால் மதிச்சு ஏற்றுக்குனா சாதாரண விஷயம் கூட சிறப்பாக தெரியும். செல்வத்தோட புத்திசாலித்தனத்தால் ராஜா கிட்ட இருந்து நல்ல பேரும் கிடைச்சது, 50 தங்க பொற்காசும் கிடைச்சது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் ராஜாவுக்கு செல்வமே சமையல்காரராகவும் இருந்தார். இந்த கதை எப்படி இருந்துச்சு, இதில் இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணிட்டு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இல்லைன்னா உங்க கனவுல நான் வந்துடுவேன். எப்படி நம்ம பிளானு?